வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். சமீபத்திய என்னுடைய வருத்தம், என் மனசுல இருக்கிற வருத்தம் என்ன அப்படின்னாக்க, சூர்யா அப்படிங்கிற அற்புத நடிகனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். ஒரு கதையை தேர்வு செய்வதா இருக்கட்டும், அந்த கதைக்குள்ளார தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு முழு பரிமாணத்துக்கு முழு உயிர் ஊட்டி அந்த கதாபாத்திரத்தை ஜொலிக்க வைக்கிறதா இருக்கட்டும், சூர்யா அப்படி ஒரு மகத்தான கலைஞன் தான். ஆனா கடந்த 5 வருடங்களாகவே சூர்யா வேற ஏதோ சிந்தனையில இருக்காரா அப்படின்னு தான் யோசிக்க வைக்குது. ஏன் தொடர்ந்து சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிள்னு சந்திச்சுட்டே இருக்காரு சூர்யா அப்படிங்கிறதையும் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட சூர்யா அப்படிங்கிறவர் நடிப்பதற்கு வருவனும்னு ஆசைப்படாமலேயே நடிப்பதற்கு வந்தவர். ஆனால் நடிக்க வந்துட்ட பிறகு அட்டகாசமா அதை எடுத்து தன்னை அதற்கு மேம்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க சொல்ல போனா சிவகுமார் என்றும் மார்க்கண்டேயன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஐயா சிவகுமார் 16 அடி பாஞ்சாருனாக்க, இவர் சிவகுமாருடைய மைந்தன் சூர்யா 160 அடி பாஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். நேருக்கு நேர் படத்துல அஜித்தும் விஜயும் நடிப்பதாக இருந்து அந்த அந்த படம் பத்தி வசந்த் சார் நிறையவே என்கிட்ட தனிப்பட்ட முறையில பகிர்ந்துட்டு இருக்கார். அந்த படத்துல அஜித் சார் மட்டும் விலகாமல் இருந்திருந்தால் சூர்யா இன்னைக்கு வந்திருக்க மாட்டார். ஆனா வேற ஒரு படத்துல வந்திருக்கலாம். ஆனா முதல் படத்திலேயே பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்கோப் அவருக்கு கிடைச்சது, நடிப்பதற்கு மட்டுமல்ல நம்ம மனசுல பதிவதற்கும். இன்னும் சொல்ல போனா அந்த நேருக்கு நேர் திரைப்படத்துல சூர்யாவும் விஜயும் இணைந்து நடித்த அந்த படத்துல எந்தெந்த பாட்டெல்லாம் ஹிட்டுன்னு நீங்க சொல்றீங்களோ அந்தந்த பாட்டெல்லாம் சூர்யாவுக்கு கிடைச்சது சிவகுமார் எந்த ஜென்மத்திலேயோ செய்த புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். அதை அடுத்து இயக்குனர் பாலா கிட்ட போய் அவர் நந்தா அப்படிங்கிற திரைப்படத்துல நடித்ததாக இருக்கட்டும், அதை அடுத்து அமீர் சாருடைய இயக்கத்துல மௌனம் பேசியதே படத்துல நடித்ததா இருக்கட்டும்னு அவருடைய கிராஃப் அடுத்தடுத்த கட்டமா வளர ஆரம்பிச்சது. அதே போல இயக்குனர் ஹரிசார் அவர்களுடைய டைரக்ஷன்ல தமிழ் திரைப்படத்துல பிரசாந்த் எப்படி பிரமாதமான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாரோ, அதே போல சாமி படத்துல எப்படி விக்ரம் சார் பிரமாதம் பண்ணியிருந்தாரோ, அதே போல 6 அப்படிங்கிற திரைப்படத்திலையும் சூர்யா அட்டகாசம் பண்ணியிருந்தார். சூர்யாவுடைய கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமா 4 மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்ந்துகிட்டே இருக்க, சூர்யாவுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் ஒன்று உருவாச்சு. சூர்யா தனக்குன்னு ஒரு பாணியை ஒன்று வச்சுக்கிட்டாரு. முருகதாஸ் மாதிரியான படங்கள் கஜினிலையும் அஜித் நடிப்பதாக இருந்தது. கஜினி திரைப்படமும் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல அஜித் நடிப்பதாக இருந்து கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு அதுக்குள்ளார சூர்யா வந்தார். சூர்யா மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தார். அந்த படத்தினுடைய டைரக்டர் கூட வருத்தப்பட்டார், எனக்கு சூர்யா இன்னொரு வாய்ப்பு தரல அப்படி இப்படின்லாம் சொல்லி. அது வேற விஷயம். ஆனா அந்த 7ஆம் அறிவு அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் படங்கள் வந்துகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் சிங்கம் மாதிரியான படங்கள் வர, சூர்யா காட்டில மழை அப்படின்னு தான் சொல்லணும். சூர்யாவுடைய நடிப்பும் ரொம்ப பிரமாதம் தான் சொல்லணும். இன்னொரு கட்டத்துல சூர்யா மணிரத்னம் சார் டைரக்ஷன் நடித்த ஆயுத எழுத்து படம் கூட அவரை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போச்சு. படம் வேணா ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், ஆனா சூர்யாவை இன்னொரு தளத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்ற வகையில தான் பார்க்கணும். பிதாமகன் அப்படிங்கிற திரைப்படமும் கூட சூர்யாவுடைய அட்டகாசமான இன்னொரு நடிப்பை வெளிக்காட்டுச்சு. பின்னால சூர்யாவுக்கும் அமீருக்கும் பிரச்சனை, சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் பிரச்சனை அப்படின்லாம் வந்தது. போன வருஷத்துல கூட வணங்கான் படத்துல சூர்யா நடிப்பதாக இருந்து கடைசியில அவர் அதுலேருந்து கழண்டுகிட்டப்ப கூட பல பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னங்க பாலாவுடைய படம் சூர்யா கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கியா, வணங்கான்ல சூர்யா நடிக்காம இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொன்னேன். படம் பார்த்துட்டு அதே தான் எனக்கும், சூர்யா இந்த படத்துல நடிக்காம இருந்தது தான் நல்லது அப்படின்னு சொல்லி வணங்கானுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுங்கிறதும் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படத்துல நடித்து கவனம் ஈர்த்தார். சுதா கொங்கராவுடைய படத்துல நடித்து ஒரு பேர் கிடைச்சது. அதே சுதா கொங்கரா படத்துல திரும்பவும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. ஆனா கிட்டத்தட்ட நடிக்கிறது உறுதி செய்யப்பட்ட வேளையில அவர் திரும்ப பேக் டு தி பெவிலியன் அப்படின்னு பின்னாடி வந்தாரு. அந்த வாய்ப்பு தான் சிவகார்த்திகனுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் பராசக்தின்ற படமா இப்ப படமாக்கப்பட்டு வந்துருக்கு. ஸோ அந்த படமாவது அவருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் போச்சுடா நொல்லக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதே போல வெற்றிமாறன் விடுதலை 1 எடுத்துட்டு திரும்ப விடுதலை 2 எடுத்து அப்படின்னு காலதாமதம் ஆகிட்டே இருக்கிற அந்த சூழ்நிலையில வாடிவாசல் அப்படிங்கிற திரைப்படமும் சூர்யாவுக்கு தள்ளி 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 போய்கிட்டே இருக்குங்கிறதும் சூர்யாவுடைய கரியர்ல
ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல சூர்யா எடுத்து தேர்வு செய்த படங்கள் காப்பான்ல இருந்து ஆரம்பிச்சு பாண்டியராஜ் தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு இருந்தவர். அவர் எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பொள்ளாச்சி விவகாரத்தை மையமாக வைத்துதான் எதற்கும் துணிந்தவன் படம் எடுக்கப்பட்டது. ஆனா ஜெய்பீம்ல இருந்த அந்த விஷயங்கள் அந்த மாதிரியான உண்மைத்தன்மையோட இல்லாததும், ஒரு தெலுங்கு பட வாடையோட ஒரு ஹீரோயிசத்தை தூக்கி பிடித்ததும் தான் இந்த படத்தினுடைய சர்க்கிளுக்கும் ஒரு காரணமா அமைஞ்சது. இதே போல காப்பான் திரைப்படமும் சூர்யாவை காப்பானா அப்படின்னு பார்த்தா காக்காம போயிட்டான். கிட்டத்தட்ட வரிசையாகவே அவருக்கு அடி அடிமேல் அடி அடிமேல் அடிமேல் அடி அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. சூர்யா கதை விஷயத்துல ஏன் கவனம் செலுத்த மாட்டேங்கிறாரு? சூர்யாவுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? சூர்யாவுக்கு முன்னாடி ஒரு டீம் இருந்து இப்ப வேற ஒரு டீம்ல அவர் சிக்கிட்டு இருக்காரா? அந்த டீம் கதையை சரியா தேர்வு செய்யலையா அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்கு. இது மாதிரி எல்லாருக்கும், எல்லா நடிகர்களுக்கும் இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ஆனா சமீப காலங்கள்ல ஒரு பக்கம் சூர்யாவும் இன்னொரு பக்கம் கார்த்தியுமே இப்படி தொடர்ந்து சறுக்கிக்கிட்டே வருவது அப்படிங்கிறது ஏன், என்ன பிரச்சனை? ஏன் அவங்க டீமை மாத்திட்டாங்களா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் இருக்கு. வரக்கூடிய வெற்றிமாறன் சாருடைய அந்த வாடிவாசல் தான் அவரை அடுத்த கிராஃபுக்கு கொண்டு போய் பழையபடி அந்த ஆட்டக்காரராக கொண்டு வந்து நிறுத்துமோ அப்படின்னு தான் தோணுது. இந்த ரெட்ரோவும் கூட கார்த்திக் சுப்பராஜ் எப்படியாவது ஹிட் கொடுத்துருவாருன்னு பார்த்தா, மேக்கிங் வைஸ் படம் ரொம்ப பிரமாதமா இருந்தாலும் கூட கதை அமைப்பே இங்க கந்தரகோலமா ஆயிடுச்சுங்கிறதும் மறுக்க முடியாத உண்மை. சூர்யா இப்படியான விரைப்பு தன்மையோட இப்படி இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட விதம் தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த படம் சூர்யாவுக்கு ஒட்டவே இல்லாத ஒரு கதாபாத்திரமாக சித்தரிக்கப்பட்டிருந்ததும் படத்துல மைனஸ் பாயிண்டா இருக்கு. ரெட்ரோ வசூல் ரீதியா 100 கோடியெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னு கம்பெனி தரப்புல சொல்லப்பட்டிருந்தாலும் கூட மக்களுடைய மனசுல சூர்யாவுக்கு இந்த படம் தோல்வி படம் அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் அடிபடுது. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சூர்யா தன்னை மேம்படுத்தி கொள்ளணும், சூர்யா கதாபாத்திரங்களுக்குள்ளார பழையபடி ஐக்கியமாகி வரணுங்கிறது தான் ஒரு சூர்யாவுடைய ரசிகர்களுடைய அவருடைய இடத்துல இருந்து நான் இந்த கோரிக்கையை சூர்யாவுக்கு வைக்கிறேன். சூர்யா பழையபடி வரணும்னு நானும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.